கடவுள் ஒன்று தான். கடவுள் ஒன்று தான். உங்கள் இதயத்தை துடிக்க வைக்கிறது தான் எல்லார் இதயத்தையும் துடிக்க வச்சுங்குது. உங்கள் இதயத்தை எது துடிக்க வைக்குதோ அதுதான். இந்த சூரியன் எப்படி எல்லா நாய் மீதும், பூனை மீதும், சிங்கத்து மீதும், கரடி மீதும், புழு மீதும், பன்னி மீதும் கூட என்ன தான் படுது? இது சூரியன் பாகுபாடு இல்லாமல் ஒளியை உமிழ்துன்னா, அப்போ அதை படைத்த கடவுளை எப்படி தான் பண்ணிருப்பார்? பாகுபாடற்றவராக தான் இருப்பார். இது பாகுபாடு அதில் பாகுபாடுகிற மாதிரி காமிச்சிக்கிறான் மகாபாரதத்தில். அதில் பாகுபாடு பேசலை, ஆனால் இதில் பாகுபாடு காமிச்சிக்கிறான். 5 அறிவு உள்ளவன் தான் இதுக்கு உதவி செய்வான்றதை மறைமுகமாக என்ன பண்ணி வச்சுக்கிறான்? குரங்க காமிச்சிக்கிறான். ஒரு சத்திரியனாக இருக்கிறவனுக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்டாட்டி என்ன பண்ணுருவான்? விட்டுருவான்றான். ஆனால் ஒரு பிரம்மனாக இருக்கிற, அதாவது உயர் குலத்தில் இருக்கிறவன் அடுத்தவன் பொண்டாட்டியாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் போக மாட்டான்னு மறைமுகமாக சொல்ல வரான். இங்கே ராவணனை பெருசாக சொல்லிட்டான்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ளே என்ன இருக்குதே? ஒரு பிராமணன் என்ன பண்ண மாட்டான்? விருப்பம் இல்லாத பொண்ணோட புணர மாட்டான்னு சொல்லி கொடுக்குறான். ஜாதியத்தை மறைமுகமாக ஊட்டுறான். இன்ன வரைக்கும் அது நடந்துக்குது. அதனால தான் அந்த கோயில் என்ன பண்ணல, சேர்க்கலை. புரியுதா? அந்த கோயில் கட்டி அதில் சேர்க்கலை. இங்கே நம்ம அந்த ஒரு மதமற்றவன், கடவுளற்றவன், அந்த பேச்செல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் ஒரு மதத்தை அல்லது ஒன்று விஷயத்தை நம்புறீங்கன்னா, இந்து மதம் ஒன்றும் ராமர் கிடையாது. ராமர் எது கிடையாது? கிருஷ்ணான்ற ஒரு பாதத்தில் வர கிருஷ்ணன் அடையாளப்படுத்து வெற்றிடத்துக்கான மறைப்பொருளாக சொல்லப்பட்டிருக்குது அங்கே. இங்கே ராமர் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? அவதாரம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீ யார் தான்? இப்போ நீ ராமர் மாதிரியா வாழ வந்த? யார் மாதிரி வாழ வந்த?